இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று திங்கட்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். மறுபடியும் பிறந்தால் என்று எவரும் இறை ஆட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். நிக்கதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்கின்றார். பிரிய மாணவர்களே, இயேசுவை மெசியா என்று அறிந்த நிக்கதேம் அதை உறுதி செய்வதற்காக கேட்கின்றார். ஆனால் இயேசுவின் பதில் 3 முக்கிய கூறுகளை வெளிப்படுத்துகிறது. திருமுழுக்கின் அருளை பற்றியும் தூய ஆவியின் இயல்பை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்றும், அவ்வாறு தூய ஆவியாரின் இயல்பை கொண்டிருப்பவர்கள் இயேசுவை போல செயல்படுவர் என்றும் வெளிப்படுத்துகின்றது. மறுபடியும் பிறந்தால் என்கின்ற ஒரு கருத்தினை விளக்க இன்றைய நற்செய்தி வாயிலாக தூய ஆவியாலும் தண்ணீரினாலும் பிறக்கின்ற திருமுழுக்கை சுட்டி காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. அவ்வாறு தூய ஆவியால் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் அந்த ஆவியாரின் இயல்புகளான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு இவற்றை பிரதிபலிப்பவர்களாக வாழ வேண்டும். நாம் திருமுழுக்கை நினைவு கூர்ந்து நாமும் தூய ஆவியாரின் இயல்பை கொண்டு வாழ முயற்சிப்போம். பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளில் நாங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும் என்ற பாடல் வரிகளுக்கு இணங்க நாங்கள் எங்களுடைய இயல்பிலும் சொல்லிலும் சிந்தனையிலும் புதிய ஆற்றல் படைத்தவர்களாக, எதிர்நோக்கு சக்தி கொண்டவர்களாக, இன்னும் நம்பிக்கையோடு இதுவும் கடந்து போகும், இதுவும் மாறும், இந்த சூழ்நிலையும் மறைந்து போகும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நேர்மறை சிந்தனையோடு வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென்.